Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் வந்து போடுறேனோ அப்போல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரி, சாப்பாட்டு அரிசி, எந்த அரிசியாக இருந்தாலும் சரி, வண்டு வந்து வராமல் பாதுகாக்கிறதுக்கு நிறைய ஐடியாஸ் நம்ம சேனல்லே ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி வண்டு வந்துருச்சு அப்படின்னா நம்ம புடைக்காமல் எப்படி ஈஸியாக அந்த வண்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். ஆயில் எடுத்துட்டு இந்த பக்கெட்டில் தான் நான் வந்து அரிசி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அரிசியில் வந்து வண்டு அங்கங்கே ஓடிட்டுருக்கு. இந்த ஆயிலை வந்து லைட்டாக கையில் தொட்டுட்டு உள்பக்கமாக வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. ஆயில் வந்து ரொம்ப கீழே வந்து ஒழுகாத மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக அப்ளை பண்ணி கொடுத்துட்டு அரிசியை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் அரிசிக்குள்ளே இருக்கிற வண்டு எல்லாமே வெளியே வந்துடும். கொஞ்சம் நேரம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா அவ்வளோ வண்டுமே உங்களுக்கு வந்து அரிசியில் அதாவது நம்ம அப்ளை பண்ணி வச்சுருந்தோம்ல ஆயில், அந்த ஆயிலில் வந்து ஒட்டிக்கும். ஸோ அங்கே இங்கேன்னு அதால் மூவ் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த வண்டை எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டிப்பாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா விதமான பொருட்களுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நிறைய வண்டு அந்த ஆயிலில் வந்து ஒட்டிகிட்ருக்கு. ஸோ அதால் வந்து ஓடக்கூட முடியல. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி அந்த வண்டு எல்லாத்தையுமே வந்து எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணியெல்லாம் வந்து நம்ம பற்ற வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து பற்றிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தரையில் வந்து பற்ற வச்சோம் அப்படின்னா அந்த தரையில் வந்து ஒரு சின்னதாக ஒரு மார்க் மாதிரி வந்து ஆகிடும். ஸோ அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு எப்படி ஈஸியாக நம்ம வந்து டக்குன்னு பற்ற வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சின்னதாக ஒரு கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க. கற்பூரம் எடுத்துகிட்டு லைட்டாக அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து பற்ற வைக்க வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் ஃபுல்லாக எரிஞ்சு அணையிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. லைட்டாக வந்து எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சாம்பிராணியில் வந்து நெருப்பு வந்து லைட்டாக பிடிக்க ஆரம்பித்ததுமே அணைச்சி விட்டுட்டு இந்த மாதிரி மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சாம்பிராணியோட சேர்த்து அந்த கற்பூர வாசமும் செம சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து வீடு பெருக்கும் போது வராத முடி கூட நம்ம வந்து வீடு துடைக்கும் போது நமக்கு அந்த மாப்பில் ஒட்டிக்கிட்டு வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி முடிகளை வந்து நம்ம எப்படி ஈஸியாக எடுக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வந்து ஒரு தொடப்பம் எடுத்துக்கோங்க. தொடப்பத்தில் வந்து இந்த மாதிரி டேப் வந்து எடுத்துக்கோங்க. சின்ன பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இந்த தொடப்பத்தில் வந்து நம்ம ஒட்டி விட போகிறோம். ஆல்ரெடி நான் இந்த டிப்பு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வீடு துடைக்கும் போது நிறைய முடி வந்து ஒட்டிகிட்டு வருது, அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு டிப்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இதை வந்து திரும்பவும் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி டேப் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தொடப்பத்தில் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால மூளை முடுக்கில் எங்கே வந்து முடி சிக்கிட்டு இருந்தாலும் நம்ம தொடப்பம் உள்ளே விட்டு பெருக்கும்போது நமக்கு அங்கே ஒட்டிகிட்டு இருக்க முடி எல்லாமே கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிட்ருக்க சின்ன முடிகள் கூட இந்த தொடப்பத்தில் அந்த ஸ்டிக்கர் நம்ம ஒட்டியிருக்கோம்ல டேப்பு, அதில் வந்து ஒட்டிக்கிட்டு வந்துடும். ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து எடுத்துடலாம். வேலையும் நமக்கு வந்து க்ளீனாக முடிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த முடிகள் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தலை வரும்போது இந்த சோஃபாவுக்கு கீழே, கட்டிலுக்கு கீழே, பீரோவுக்கு கீழே இந்த மாதிரியான இடங்களில் தான் இந்த முடிகள் போயிட்டு, அதாவது இந்த ஃபேன் காற்றுக்கு அந்த பக்கம் கார்னரில் போயிட்டு அங்கங்கே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கும். அதனால நீங்கள் எப்போவுமே வந்து பெருக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த டிப்பு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த டேப்பை வந்து நீங்கள் ஒட்டிட்டு அந்த லாஸ்ட் வரைக்குமே நீங்கள் வந்து உள்ளே விட்டு பெருக்குனீங்க அப்படின்னா ஒட்டிக்கிட்டு இருக்க முடி எல்லாமே உங்களுக்கு வந்து கையோடு வந்துடும். இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் நம்ம வந்து மாப் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்பு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களே வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து எப்படி ஒட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக லைட்டாக அந்த டேப்பை வந்து இழுத்தோம் அப்படின்னாலே அது வந்து நமக்கு பிச்சுட்டு வந்துடும். ஸோ தொடப்பம் வந்து பிய்யாது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஷேராவது கொடுங்க. பாருங்கள் முடி வந்து எவ்வளோ முடி ஒட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்குமே நம்ம வந்து அரிசி மாவு வந்து சேர்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு மொறுமொறுன்னு ஒரு தோசை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக மஞ்சள் பொடி வந்து சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக சீரகத்தை வந்து கசக்கிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதில் வந்து காரம் மிளகாத்தூள் வேணும் அப்படின்னா அது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு தண்ணி வந்து தேவையான அளவுக்கு இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் வந்து மாவு சலிக்கிறோம்ல அந்த சல்லடையில் கூட நீங்கள் வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லியும் ஃப்ளேவருக்காக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நைட் டைமில் இந்த மாதிரி ஒரு தோசை ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துகிட்டு கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா பரத்தி இந்த மாதிரி ஊற்றி விட்டிங்க அப்படின்னா நடுவில் அங்கங்கே ஹோல்ஸ் விழுந்து ரொம்ப டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து மொறுன்னு தோசை ரெசிபி ரெடி ஆகிடும். நான் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். தண்ணியாக இருந்தது மாவு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக வரும். நான் இந்த கிளிப்பிங்ஸ் வந்து எடுக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக நம்ம வந்து திருப்பி போட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான நல்ல கமகமன்னு வாசனையோட தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப காரமான சட்னிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி முட்டைலாம் நம்ம வந்து வேக வைக்கும் போது நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து வேக வைக்கிறோமோ அதுக்கு தண்ணி வந்து எந்த அளவில் நம்ம வந்து வைக்கிறோமோ அந்த அளவு வரைக்குமே அந்த பாத்திரத்தோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ கருப்பாக ஒரு மாதிரியான கலர் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பாத்திரம் வந்து வீணாக போகாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம முட்டை வேக வைக்கும்போது ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழம் தோல் வந்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து சேர்த்திங்க அப்படின்னா முட்டை வந்து வெடித்தாலும் உங்களுக்கு வந்து பிஞ்சு போகாது. ஸோ அதுக்காக நம்ம உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், முட்டை வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடுச்சு. பாத்திரத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து யூஸ் பண்ணுற மிக்ஸி கப் இருக்குல்ல, அந்த கப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் ஒரு மாதிரி அந்த ஷார்ப்னஸ் வந்து போயிடும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக வீட்டில் வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி முட்டை சாப்பிட்றவங்களாம் இருந்தால் அந்த முட்டையோட ஓடுகளை வந்து ஒரு 4-5 பீஸ் மட்டும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா நல்லா அந்த பிளேடெல்லாம் நல்லா ஷார்ப்பாகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டை வந்து நம்ம பொடி பண்ணோம்ல, இந்த பவுடர் வந்து நம்ம வேஸ்ட் ஆக்காமல் இதை வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத இன்னொரு டிப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணது. ஸோ நல்லா தீஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக அந்த கரைகள் எல்லாம் அடியில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதை வந்து எப்படி ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம இப்படியே வந்து சிங்கில் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆயில் எல்லாமே அந்த சிங்கை ஃபுல்லாகவே பிடிச்சிக்கும். ஸோ அந்த பைப் வழியாகவும் ஃபுல்லாக வந்து அந்த ஆயில் இறங்கி அதில் டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஒட்டி பிடிக்க வச்சுக்கும். ஸோ அதுக்காக நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டாக போன மாவு இருக்கும்ல, அந்த மாவு வந்து எடுத்துக்கோங்க. இல்லை டேட் போன மாவாக இருந்தாலும் சரி, இல்லை வேஸ்ட்டாக நீங்கள் வந்து தூக்கி போட போகிறீங்க யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கடாய்க்கு மேலே அப்ளை பண்ணி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு தோசை திருப்பி வந்து வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கிற கரையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தோசை திருப்பி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா அந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து போயிடும். ஸோ அடி பிடிச்சா மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டஸ்ட்பினில் தூக்கி போட்டுட்டு இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம ஈஸியாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்னதாக சட்னிலாம் தாளிக்கிறதுக்குன்னு நம்ம வந்து கடாய் வச்சுருப்போம்ல, அந்த கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் வந்து தாளிக்கிறதுனால ஒரு கரை வந்து பிடிச்சிட்ருக்கோம். அந்த கரையை வந்து ஈஸியாக நம்ம முட்டை வந்து பொடி பண்ணோம்ல அந்த பவுடரும் நம்ம நார்மலாக பாத்திரம் கழுவுறதுக்கு தேய்க்கிற சோப்பு மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். கரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி நல்ல அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.